வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 1st February 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம பார்த்துக்கிட்டா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன இப்போ குஜராத்தில் வந்துட்டு சூரத் என்ற ஏர்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஏர்போர்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு அவங்க வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம எல்லா ஸ்டேட்லயுமே நிறைய ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு கட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு அந்த ஏர்போர்ட் வந்து டொமஸ்டிக்கா ஆர் இன்டர்நேஷனலுக்கு எலிஜிபிளான்றத சொல்றது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வருது உங்களுக்கு. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் நினைச்சா மட்டும்தான் ஒரு ஏர்போர்ட்டை வந்துட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை அறிவிக்க முடியும். இப்போ வந்துட்டு குஜராத்தில் நிறைய ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் சூரத் ஏர்போர்ட்டை வந்துட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 353 crores. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா எய்ட்ஸ் நியூ 5 ராம்சர் சைட்டு. அதாவது ராம்சர் சைட்டுன்னு ஒரு இப்போ டைகர் ரிசர்வு, அதுக்கப்புறமேட்டு நேஷனல் பார்க்கு, பேர்ட் லைஃப் சாங்சுவரி, இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டியும் நம்மளோட இதில் இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டியும் நிறையா இந்த மாதிரி இதுதான் அறிவிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டை அறிவிச்சாங்கன்னா அந்த இது ப்ரொடெக்டட் சைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான முக்கியமான ஸ்டெப்ஸ்னு எடுத்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் ராம்சர் சைட்டுன்றது என்னன்னா ஒரு வாட்டர் பாடி, அதாவது ஒரு லேக்கு ஆர் வந்துட்டு ஒரு ரிவர், சின்ன ரிவர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நிறைய பேர்ட்ஸ் மைக்ரேட் ஆகி நிறையா வருதுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அந்த முக்கியமான ஒரு வாட்டர் பாடியை வந்துட்டு ராம்சர் சைட்டை அறிவிப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்தியாவுக்கு முன்னாடி வந்துட்டு 75 இருந்துச்சு. இப்போ 5 ராம்சர் சைட் ஆட் பண்ணி இப்போ 80 ஆயிடுச்சு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு எவ்வளோ ராம்சர் சைட் இருக்கிறதுன்றது கேட்பாங்க கண்டிப்பாக. இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸ்லாம் டோட்டலாக இந்தியாவிலேருந்து எவ்வளோ ராம்சர் சைட்ஸ் இருக்குன்றது கேட்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 80. ஸோ இப்போ 5 ஆட் ஆயிருக்குன்னு சொன்னல. ஸோ 5 ஆட் ஆயிருக்குன்றது இந்த 5 தான். என்னன்னா கருவட்டி பேர்ட் சாங்சுவரி இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, மாகடி கீர் கன்சர்வேஷன் ரிசர்வ் கர்நாடகாவில் இருக்குது, லாங்வுட் ஷோலோ ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீலகிரியில் இருக்குது, அஷ்முத்ரா பேர்ட் சாங்சுவரி நம்ம கர்நாடகாவில் இருக்குது, அகஷானி ஈஸ்டுரி கர்நாடகாவில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அண்டு கர்நாடகாவில் உள்ள வாட்டர் பாடிஸ் உள்ள பேர்ட் சைட் சாங்சுவரிஸை வந்துட்டு இவங்க வந்து இப்போ ராம்சர் சைட்டை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ராம்சர் சைட்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ ராம்சர் சைட்டுன்றது ஒரு ட்ரீட்டி, அதாவது ஈரானியன் சிட்டியில் உள்ள ராம்சர்ன்ற ஊரில் இந்த ட்ரீட்டியை வந்து கையெழுத்து இட்ட நாளாக வந்துட்டு இதுக்கு வந்து ராம்சர் சைட்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. எப்போ கையெழுத்திட்டாங்கன்னா 1971 சைன் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காண்டினா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்லேண்டை வந்துட்டு இப்போ கன்சர்வ் பண்ணுறதுக்கும் அதோட சஸ்டைனபிலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காண்டி தான் மெயினாக வந்து இந்த ராம்சர் சைட்டுன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க உங்களுக்கு. ஸோ இதான் வந்து ராம்சர் சைட்டோட டீடைல்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல உங்களுக்கு, பேடிஎம் இப்போ நான் பண்ணுவோம்ல ஷாப்பில். ஸோ அந்த பேமெண்ட்டுக்கான அந்த பேடிஎம்ல இப்போ டெபாசிட்ஸ்னா நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜிபேல வந்து ஜிபே, ஏர்டெல் பேமெண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ஃபோன்பே இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேங்க் கூட லிங்க் ஆகி ஸோ நம்ம பேங்க்ல இருக்க அமௌண்ட்டை தான் வந்துட்டு இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் பேடிஎம் வந்து அதையும் பண்ணும், பட் ஆனால் அது வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் மாதிரி நமக்கும் ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம பேங்க்ல இருக்க அமௌண்ட்டை வந்து இந்த பேடிஎம்ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த டெபாசிட் பண்ணுற இதுதான் வந்துட்டு March 1, 2024 ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஐஎஸ்எஃப் வேர்ல்ட் கப் இப்போ நடந்துச்சு ரீசெண்டாக. இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து ரைத்தம் சங்குவன் அண்ட் உஜ்வாலா இவங்க 2 பேரும் வந்துட்டு கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு கப்பில் வந்துட்டு கோல்டு வின் பண்ணது இந்தியா சைடில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் வின் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இதில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரைத்தம்ன்ற வந்து கோல்டும் இந்த உஜ்வாலன்றது வந்து சில்வரும் சேர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது ஒரு கன்சியூமராக எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்றத கணக்கு பண்ணுறது ஃபார் இண்டஸ்ட்ரி. மெயினாக வந்து இது எந்த கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸுக்கு கணக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் கணக்குப்படி எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னா 138.8 பாயிண்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ இது வந்து இந்த இம்பார்ட்டன்டான இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கன்சியூமர் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். ஸோ எவ்வளோ பாயிண்ட் டிசம்பர் 2023 கேட்டால் 138.8 பாயிண்ட்ஸ் சொல்லி நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணோம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் நியூஸ்.
ஸோ இந்தியா அண்ட் ஓமன் வந்துட்டு இப்போ எம்ஓஏ சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காண்டினா நம்மளோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை வந்துட்டு அங்கேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்தியாவில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்னா ஓமனில் ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க கூட ஒரு டைப் பண்ணி அவங்களோட கொலாபரேஷன் பண்ணி அவங்களோட டெக்னாலஜிஸ் அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு இம்போர்ட் பண்ணுறது தான் இது மெயினான சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது வந்துட்டு எந்த கண்ட்ரிக்கு நடுவில் இப்போ இன்க்ளூடிங் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண போறாங்கன்றத கேட்பாங்க. அப்போ வந்து இந்தியா ஓமன் சொல்லி ஆன்சர் பண்ணணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு முக்கியமான நியூஸ் எல்லாமே எக்கனாமிக் சைடாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் நமக்கு வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு இன்னைக்கு ஆனால் பட்ஜெட் வந்து 2024 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐஎம்எஃப், அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, இவங்க தான் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு காசு இல்லை, ஒரு லோன் வேணும், அவங்கன்னா இவங்க தான் கொடுக்குறது மோஸ்ட்லி. ஸோ இங்கே என்ன கணிச்சிருக்காங்கன்னா நம்மளோட ஜிடிபி, நம்மளோட டொமஸ்டிக் டிமாண்ட் ரெசிலியன்ஸ், இதை வந்துட்டு எவ்வளோ போகுன்றது கணிச்சிருக்காங்கன்னா 6.7% போகும். அதாவது ஃபினான்சியல் 2024 இவ்வளோ பர்சன்டேஜ் போகுன்றதை இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு முக்கியமாக சொன்னது வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வாட்டி எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா வந்துட்டு 11.11 lakhs crore. இது வந்துட்டு நம்மளோட ஜிடிபியில் 3.4% வந்திருக்குது உங்களுக்கு. ஸோ வந்துட்டு இந்த பட்ஜெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ்னா நெக்ஸ்ட் நம்ம வர வீடியோஸ்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தனி சீரீஸாகவே பட்ஜெட் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ அடுத்த எக்கனாமிக் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பட்ஜெட்ல வந்துட்டு ஃபிஷியல் டிஃபிஷிட் எவ்வளோ இருக்குன்றதை கணிச்சிருக்காங்கன்னா 5.1% இருக்குன்றத கணிச்சிருக்காங்க. அதாவது 2024 to 2025 5.1% இருக்குன்றதை இவங்க கணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா February 1 எப்போதுமே இந்தியன் கோஸ்டல் கார்டு டே. அதாவது இந்த February 1, 1977 அன்னைக்கு தான் நம்மளோட இந்தியன் கோஸ்டல் கார்டு வந்துட்டு நிறுவனாங்க. ஸோ இந்தியன் கோஸ்டல் கார்டுன்றது நமக்கு தெரியும், நமக்கு வந்து 3 படை இருக்குன்றது நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ல. ஸோ ஏரு, ஆர்மி அண்டு நேவி. ஸோ இவங்க யாருன்றது வான்வெளியில நம்ம பார்த்துக்குவாங்க. ஸோ ஆர்மின்றது பார்டர்ஸ், அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டியில் பார்த்துக்கிறது இவங்க. ஸோ நேவின்றது இன்டர்நேஷனல் கோஸ்ட் லைன், இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இவங்க. ஸோ நமக்கு கோஸ்டல்னு சொல்லி கோஸ்டல் ஏரியாஸ் நிறைய இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் குஜராத்தில், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல கோஸ்டல் ஏரியா இருக்குல்ல. ஸோ இந்த கோஸ்டல் எல்லாத்தையும் கார்ட் பண்றது இவங்க தான், இந்தியன் கோஸ்டல் கார்டு. ஸோ இங்க எப்போ வந்துட்டு இவங்க ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 1977 தான் இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்புறமேட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1977 கண்டுபிடிச்சி பார்லிமெண்ட் இது இவங்களுக்கு வந்துட்டு அங்கீகரிச்சது பார்த்தீங்கன்னா 18th August 1978 தான் இவங்க வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். இப்போ மலேசியால சுல்தான் இப்ராஹிம் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட 17th கிங் ஆயிருக்காரு உங்களுக்கு. ஸோ இந்த செரிமனி எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கூலாலம்பூர், அதோட மலேசியாவோட கேபிட்டல்ல நடந்திருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ராய், அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்துட்டு நம்ம இப்போ மொபைல்ஸ் யூஸ் பண்றோம்ல. ஸோ அதுக்கான டவரு, அதுக்கான டேரிஃபு, அதுக்கான டெண்டரு, அதை வந்துட்டு அதை மெயின்டைன் பண்றது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்றது. அதாவது ஒரு இப்போ ஏர்டெல், ஜியோ இவங்கலாம் இருக்காங்களா, இவங்கலாம் எல்லாமே ட்ராய் கீழே தான் வருவாங்க. ஸோ இவங்க தான் அந்த நம்ம டெலிகாம் நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்றது. ஸோ இதுக்கான சேர்மன் வந்துட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் குமார் லொகட்டியா. இவர் வந்துட்டு நம்ம ரயில்வே போர்டு சேர்மன். அதாவது இப்போ நம்ம ரயில்வே போர்டு சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா ஜெய்சான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் ஃபார் ரயில்வே போர்டு சேர்மன். ஸோ இவங்களுக்கு முன்னாடி தான் இவர் இருந்தாரு, அனில் குமார் லொகட்டியா. இப்போ இவர் வந்துட்டு இது இப்போ வந்து ட்ராயோட சேர்மனா ஆயிருக்காரு. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.